You are watching Grace Television. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாய் ஆண்டுடைய வார்த்தைகளை குறிப்பாக இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில், தபசு நாட்களில் கொஞ்சம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்காக சில வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன, இயேசு எங்கே இருக்கிறார்னு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்தது. சரி, நமக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பு குறிப்பிட்டேன். இப்போது இயேசு ஏன் வந்தார்? இப்போ பொதுவாக எல்லாரும் வருவாங்க, வந்தவங்களை பற்றியெல்லாம் சில சரித்திரங்கள் இருக்குது, சில வார்த்தைகளை சொல்லுவாங்க, நினைவு கூறுவார்கள். மறந்து போகிறவங்களும் இருக்காங்க, நினைத்து கொண்டாடுகிறவர்களும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரை பற்றியும் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்தார்கள், வாழ்ந்தாங்க, மரித்தாங்க, கல்லறை இருக்குது, நினைவு இருக்குது, அவர்களை பற்றி பேசப்படுவதற்கு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது அழியாத சொத்து போல. ஆனால் என் ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? அவர் வந்தார், வாழ்ந்தவர், மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எப்படி நீங்கள் சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கா? அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் பாவத்தில் செத்து கிடந்த நான், குடிப்பழக்கத்தை அடிமையாய் தன்னை அர்ப்பணித்த நான், புகைப்பழக்கத்துக்கு அடிமையாய் இருந்த நான், மோசமான நிலையில் இளம் வயதிலேயே கேடான வாழ்க்கைக்கு போன என்ன, நான் நம்பின நம்பிக்கையோ, நான் பின்பற்றின காரியங்களோ, எனக்குள் இருந்த பக்தியோ வைராக்கியமோ என்னை விடுவிக்கவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவதைப் போல எனக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொன்னார்கள். ஆரம்பத்தில் விரோதித்தேன், ஏற்றுக்கொள்ள மனமில்லை. கடந்த காலத்தின் பக்தியை உறுதிப்படுத்தி கொண்டு இதை பின்பற்ற மனமில்லாதிருந்தேன். சந்தர்ப்பம் வந்தது, இந்த வழிக்கு வரவேண்டிய கட்டாயம். என் இயேசுவானவர் என்னோட பேசினார். அவர் வார்த்தை எனக்கு தொனித்தது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதன் பிறகுதான் இயேசு அவர் பிறந்தது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து மரித்தது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த உன்னத நிலையை நான் புரிந்து கொண்டதினால்தான் கடந்த 41 வருடமாக, அதற்கு முன்பே இந்த தெய்வம் உள்ளத்தில் வந்துவிட்டார். கடந்த 41 வருடமாக இயேசுவே ஆண்டவர், அவரே உங்கள் வாழ்க்கையின் ஒளி, அவரே உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர், அவரே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவரே உங்கள் கண்களை திறக்கிறவர், அவரே உங்கள் கவலைகளை மாற்றுகிறவர், அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவரே உங்களை அரவணைக்கிறவர், அவரே உங்களை சுத்திகரிக்கிறவர், அவர்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறவர். அவர் இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவர் என்று தைரியமாக சொல்ல முடிகிறது. காரணம், அழியாத வார்த்தை இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. இந்த வேதத்தை அழிக்க எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் முடியல. இப்போ சிலர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஒழித்தே தீருவோம், அழித்தே தீருவோம். நீ ஒருத்தவங்களை அழிக்கலாம், 100 பேர் எழும்புவாங்க. கொஞ்சம் பேரை ஒடுக்கலாம், கோடிக்கணக்கான பேர் எழும்புவாங்க. கிறிஸ்தவத்தை அழித்த சரித்திரம், அழித்தாங்க, ஆனால் அவங்க தான் அழிந்து போனாங்க. என் இயேசு அழியாமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வேதம் அழியாதது. அதனால் இதை கேட்கிற அருமையானவர்களே, அதனால தான் அழுத்தம் திருத்தமாக இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறோம். இதை பார்க்கிற நீங்கள், கேட்கிற நீங்கள், சோதனை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தடுமாறி விழுந்து விடாதபடிக்கு வைராக்கியமாக ஒரு நல்ல வழியை உனக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த வழியை பற்றி கொண்டு நீங்கள் தெளிவோடு வாழ வேண்டும் என்றுதான் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில்
29ஆம் வசனத்தில் இப்படியாய் ஒரு வார்த்தையை உங்களால் படிக்க முடியும். யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்று அவரை குறித்து தெளிவாக அவரை பற்றி சொன்னதான ஒரு தீர்க்கதரிசி, வழியை ஆயத்தப்படுத்த வந்ததான ஒரு மனுஷன். அவனுடைய பெயர் யோவான் ஸ்நானன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாய் அவர் சொன்னார் பாருங்க. மறுநாளிலே, இதுக்கு முன்னாடி சிலர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாரை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மேசியா யார் அவர்? ஏன்னா அவர் நிறையா சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னார்? நான் வந்தேன், ஆனால் என்னிலும் ஒருவர் இருக்கிறார். நான் தெய்வம் இல்லை, நான் ஒரு மனுஷன். என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருத்தவர் இருக்கார். அவர் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் யோவான். இதை சொன்னபோது அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மறுநாளில் யோவான் இயேசுவை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே வராரு. தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்ன இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம்தான் என்ன? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு மனுஷன் அவன் செய்த பாவத்திற்கு அவனே அதனுடைய நிவர்த்தி செய்ய முடியாது. எத்தனையோ பேர் வந்தாங்க, யாராலும் முடியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது. யோவான் ஸ்நானகன் அவர் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் நடந்து போகிறதை பார்த்து சொன்னார். அப்போது அவர் இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்கிறாரு. 30ஆம் வசனத்தில், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னவே இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன் அல்லவா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, நான் ஒருத்தவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். நான் எனக்காக வரல, நான் அவருக்காக தான் வந்தேன். அவரை பற்றி சொல்வதற்கு தான் இந்த பூமியிலேயே நான் பிறந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்ல வந்தது யார்? எனக்கு பின்னால் வரக்கூடிய மேன்மை உள்ளவர். அவரை வேற யாரோடும் ஒப்பிட முடியாது. எந்த தலைவர்களோடும் எந்த மனிதனோடும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் வரப்போகிறார்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா? அவர்தான் இவர் என்று 31 நானும் இவரை அறியாதிருந்தேன், எனக்கும் தெரியல. இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னார், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் அவரை அறியாதிருந்தேன். சரி, இப்படி சொல்லிட்டு உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து யார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இன்றைக்கி சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டு விடுதலை பெற முடியாமல் தவறான முடிவெடுக்கிறவர்கள் உண்டு. ஃபெயில் ஆயிட்டா தவறான முடிவு, தப்பு செஞ்சிட்டா தவறான முடிவு. எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு நிம்மதி இல்லை, நான் சாக போகிறேன். என் அன்பு நண்பரே, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது இருக்கிறது. அந்த ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும். அதற்காக தான் எல்லாருடைய வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும் ஆண்டவர் வரல, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. என்ன செய்யணும்? அவரை நம்பணும், அவ்வளவுதான். இயேசுவே எனக்குள் வாரும், உம்மை நம்புகிறேன், எனக்கு இரங்கும். கேளுங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், சமாதானம் கிடைக்கும். இந்த இயேசுவை நீங்களே மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அவரை ருசி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்டு சிந்தித்து பாருங்கள், அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், சுத்திகரிப்பார்,
பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவார். அப்படி நீங்கள் மாற வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவன் தாமே அந்த நல்கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.